ஹலோ மக்களே, வாங்க லெமன் ஜூஸ் போடலாம். நான் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து லெமனை எடுத்து தண்ணியில் போட்டுட்டுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அப்போ நமக்கு ஜூஸ் கூட வராதுங்க கட் பண்ணால். அதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். அதை எடுத்து ஒரு 2 தேய்ச்சிட்டு தரையில் இல்லை கையிலே கூட நம்ம குலோப் ஜாம் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு கட் பண்ணி ஜூஸ் எடுத்தோம்னா நல்ல ஜூஸ் இருக்கிற மொத்த ஜூஸாக வந்துடுங்க. அதுலேருந்து எடுத்தாச்சு. 6 பழத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு சர்க்கரையும் போட்டாச்சு, கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சர்க்கரை கரையணும் இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் எடுத்து ஃபில் பண்ணிங்க. ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன நெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுகர் இருக்கான்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவேன். பட் எனக்கு சுகர்லாம் கிடையாது. மோஸ்ட்லி நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புளிப்பு, ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்போம். எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை மூடி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஏன்னா ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்போ வந்து அவர் வேஸ்ட்டாக போய்ட்டு குடிக்க முடியாது. நார்மல் கூலிங்கில் வச்சிங்கன்னா அவங்க வரும்போது குடிக்க சரியாக இருக்கும். அது நார்மல் கூலிங்கில் நான் வச்சுட்டேங்க. இப்போ லஞ்சு ரெடி பண்ணணும். வாங்க நீங்களும் ஜூஸும் சாப்பிட்லாம், லஞ்சு சாப்பிட்லாம். மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். முட்டை வேக வச்சுருக்க, ஒயிட் ரைஸு, ரசம். வாங்க சாப்பிடலாம். உங்கள் கருத்து